சென்னை 49வது புத்தக கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இதில் வந்துட்டு நம்ம திருநங்கை பதிப்பை வந்து 4வது முறையாக ஸ்டால் போட்டிருக்கிறோம். நம்ம திருநங்கைகள் திருநம்பிகள் வந்து எழுதுகிற புக்கு வந்து வேறு ஆண் பெண் அவங்கள்ட்ட வந்து கொடுத்து வெளியிடுவதை விட நம்ம திருநங்கை பதிப்பத்திலே வெளியிடணும் அப்படிங்கிறத முக்கிய நோக்கமாக இருந்தது. திருநங்கைகளை சமூகத்துல புறக்கணிக்கிறாங்க, அவங்க எழுதின புத்தகங்கள் மட்டும் எப்படி வரவேற்கப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஏற்கனவே பார்த்தவர்களுக்கு வந்து எங்களுடைய பதிப்பகம் வந்து வச்சிருக்கனால எங்களுடைய புரிதல் வரும். அதாவது சமூக மக்களுக்குள்ள வந்து தினம் தினம் பிச்சை எடுக்கிறாங்க, பாலியல் தொழில் போகிறாங்க. இப்படியே கல்வி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்மளுடைய திறமையை வெளிக்காட்டுறதா அதை பயன்படுத்தி தான் நான் கோவில்பட்டி டு சென்னை வழித்தடங்கள்ன்ற புத்தகத்தை நான் எழுதியிருக்கிறேன். ஆனால் இந்த உலகமே கலப்பினமாக தான் செயல்பட்டு வருது. அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிற சமூகம் எங்களை மட்டும் ஏன் ஒதுக்குறதுன்றதை தான் நான் அதில் கேள்வியாக கேட்டிருப்பேன். திருநங்கை பதிப்பகம் தான் மலையாளத்தில் எழுதப்பட்ட PK ரோத்தி புக்கை முதலாக தமிழில் மொழிபெயர்த்து கொண்டு வந்திருக்கிறது திருநங்கை பதிப்பகம் தான். பார்த்தீங்கன்னா இந்த வருடம் திருநங்கைகளுக்கான ஒரு புத்தக அரங்கு, இதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க மேம்? ட்ரை பண்ணும்போது நிறைய தடங்கல்கள், நிறைய இன்னல்கள். இந்த திருநங்கை பதிப்பகம் உருவாக்கப்பட்டதுக்கான மெயின் ரீசனே பதிவு செய்வதற்கான எல்லா முகாந்திரங்களும் இருக்குது. அதனால வன்முறை குறைஞ்சிருச்சா அப்படின்னா நிச்சயமா இல்லை. மந்த்ராவின் பார்வையில நேயர்களுக்கு வணக்கம். திருநர் சமூகம் குறித்த பல விஷயங்களை நம்மளுடைய ஊடகத்துல விழிப்புணர்வு ஊட்டும் வகையில பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு எந்த விஷயம் குறித்து பேச போறோம் அப்படின்னா, திருநங்கை சமூகத்திற்கே ஒரு பெருமிதம் சேர்க்கும் ஒரு விஷயத்தை பத்தி தான். சென்னை நந்தனம் OMCல வருஷம் நடக்கக்கூடிய பப்பாசி 49வது புத்தக கண்காட்சி விழாவில் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா பல ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதாவது கட்டணம் இல்ல, 10% ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டிருந்தாங்க. அதுல திருநங்கைகளுக்கு பெருமை சேர்க்கும் ஒரு விதமா பாத்தீங்கன்னா திருநங்கைகளுக்குன்னு ஒரு தனி அரங்கே அமைச்சிருக்காங்க, புத்தக அரங்கு. இது எவ்வளவு ஒரு பெருமையான விஷயம். இது குறித்து அந்த திருநர் அரங்குல இருக்கக்கூடிய திருநங்கைகள் குறித்து இந்த விஷயம் குறித்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க போலாம். என்னுடைய பேர் ரெஜினா. நான் டிஆர்என்ஸில் ஒர்க் பண்ணுறேன், ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டராக. கோவில்பட்டிலேருந்து வந்திருக்கேன் நான். அந்த சென்னை 49வது புத்தக கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இதில் வந்துட்டு நம்ம திருநங்கை பதிப்பை வந்து 4வது முறையாக ஸ்டால் போட்டிருக்கிறோம். இந்த வருஷம் வந்து 15 மேற்பட்ட புத்தகங்கள் வந்து வெளில விட்டுருக்குறோம். அதுலேயும் குறிப்பாக தலித் இலக்கியம், கவிதை தொகுப்பு, திருநர் இலக்கியம் சொல்கிற நூல்கள்லாம் வெளில விட்டுருக்குறோம். நாங்கள் பொதுவாகவே திருநங்கைனாலே வந்து பெக்கிங் போவாங்க, செக்ஸ் ஒர்க் பண்ணுவாங்கிற ஒரு தப்பான கண்ணோட்டம் எல்லாத்தையுமே இருக்குது. நாங்கள் அது மட்டும் இல்லை, அதையும் தாண்டி நிறைய சாதிக்க பிறந்தவங்க தான் நாங்களுமேமோ. எங்களையும் எழுத்தாளர் இருக்கிறாங்க, எங்களையுமே நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு நிறைய பேர் தெரியணும். நம்மளோட அரங்கு எண் 94, 95 நாங்கள் ஸ்டால் போட்டிருக்கிறோம். அனைவரும் வரணும், எங்களுக்கு முக்கியமாக ஆதரவு தரணும் மாதிரி நான் கேட்டுக்கிறோம். ஓகே, இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஆண்டுகள்ல திருநங்கைகளுக்கு தனி அரங்குகள் இல்லை. இந்த வருஷம் அதை கொண்டு வந்திருக்காங்க. இது எவ்வளவு பெரிய வரவேற்கத்தக்க விஷயமா? ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா ஆரம்பத்தில் வந்து அரங்கெல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. நம்ம திருநங்கை பதிப்பகம் ஓப்பன் பண்ணதே வந்து நம்ம திருநங்கைகள் திருநம்பிகள் வந்து எழுதுகிற புக்கு வந்து வேறு ஆண் பெண் அவங்கள்ட்ட வந்து கொடுத்து வெளியிடுவதை விட நம்ம திருநங்கை பதிப்பத்திலே வெளியிடணும் அப்படிங்கிறத முக்கிய நோக்கமாக இருந்தது. இப்போ வந்து நம்ம அது மட்டும் இல்லாமல் அரங்குகள் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நமக்கு வந்து ஸ்டால் கிடைக்கிறதையும் அது போன வருஷம் வரைக்கும் ஒரு ஸ்டால் கிடைச்சது. இந்த வருஷம் 2 ஸ்டால் கிடைக்குமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது நாங்கள் பெரிய முன்னேற்றமா நாங்கள் பார்க்குறோம். திருநங்கைகளை சமூகத்துல புறக்கணிக்கிறாங்க, அவங்க எழுதின புத்தகங்கள் மட்டும் எப்படி வரவேற்கப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஏற்கனவே விழிப்புணர்வுங்கிறது ரொம்ப கம்மி. இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து நிறைய விழிப்புணர்வு வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் கொஞ்சம் புரிதல் வந்துட்டாங்க எல்லாருமே. நிறைய பேர் வந்து எங்கள்கிட்ட பேசுறதுக்கு நேரில் பார்த்து எங்களை பற்றி என்ன சொல்றது, வெளியில் நல்லா பேசுவாங்க. ஆனால் நேரில் போகும்போது பயந்து ஒதுங்குவாங்க. அவங்களுக்குலாம் வந்து நாங்கள் ஒன்னே சொல்றது, எழுத்தாயுதம் ஏந்துவோம் அப்படிங்கிறது ஒன்று மட்டும் தான். பாலாதிக்கத்தை வீழ்த்துவோம். ஏன் அப்படின்னா நம்மளை பற்றி நம்மகிட்ட பேச வர்றது இல்லாமல் நம்மளை புரிஞ்சுக்கணும், டைரெக்டாக உங்கள்கிட்ட போய் அப்ரோச் பண்ண முடியாது. அப்படிங்கிறனால வந்து நம்ம எழுதுகிற புக்கை படிக்கும் போது நம்ம மேலே இன்னும் கொஞ்சம் மரியாதை வரும் அவங்களுக்கு. ஸோ அதனால அப்படி பண்ணுறது. திருநங்கை சமூகத்தை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் தான், ஆண் பெண்கள் தான் இவங்களை வந்து விரோதியா பார்த்தாங்க, எதிர்த்தாங்க, அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ திருநங்கைகளுக்குள்ளேயே வந்து நிறைய பிரச்சனைகள் எல்லாம் எழுதி மேம். அது எங்க இல்லை சண்டை, எல்லா இடத்துலையுமே சண்டை இருக்க தான் செய்யுது. அது நாங்கள் எங்களுக்குள்ள சின்ன சண்டை போட்டுக்குவோம், அதெல்லாம் சேர்ந்துக்கும், ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த திருநங்கைகளுக்கான தனி அரங்கு இந்த புத்தக கண்காட்சியில் அமைக்கப்பட்டிருக்கிறது குறித்த கருத்து மேம்? இந்த திருநங்கை பதிப்பகம் வந்து தனி அரங்கு கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். முதல்ல ஒரு திருநங்கை கிரேஸ்பானு தோழர் எழுதின புத்தகங்கள் ஒவ்வொரு அரங்குகளுக்கு ஒவ்வொரு இடத்துக்கு கொண்டு போகும்போது எத்தனையோ தடுமாற்றங்கள்,
அந்த அந்த சமூகத்தோட பார்வையினர் அவங்க வந்து நிகாரிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 2வது தடவை தொடர்ந்து முயற்சி பண்ணப்போ கொயர் பப்ளிகேஷன் மூலமாக தங்களோட புத்தகத்தை வந்து பதிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு திருநங்கை என்ற புத்தக கண்காட்சியில் எங்களுக்கு வந்து ஒரு ஸ்டால் கொடுத்தாங்க. ஒரு ஸ்டால் பார்த்துட்டோம்னா அடுத்து மறுதடவை 2 ஸ்டால் கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் 2 ஸ்டால் கொடுத்துருக்காங்க. வாசகர்களுக்கு வந்து எங்களுடைய பதிப்பகம் வந்து வச்சிருக்கனால எங்களுடைய புரிதல் வரும். அதாவது சமூக மக்களுக்குள்ள வந்து தினம் தினம் பிச்சை எடுக்கிறாங்க, பாலியல் தொழில் போகிறாங்க, இப்படியே பார்த்த கண்ணோட்டம் இனிமே மாறணும். இனி வரும் மாணவர்களிடையே இளந்தலைமுறைகிட்ட வந்து இந்த நோக்கத்தை நம்ம வந்து மாற்றி அமைக்கணுன்றக்காக தான் திருநங்கை பதிப்பை வந்து அவங்களோட எழுத்துக்களை வந்து வெளியிடுறாங்க. எனக்கும் சின்ன வயசில் சிறுவர் மலர், வாழை மலர், இந்த கதை புக் படிக்கன்னா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி புத்தகங்கள் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம் போய் பள்ளிக்கூடம், கல்லூரி, வேலை இதெல்லாம் போனதுக்கப்புறம் என்னோட பாலினம் மாற்றத்துக்கு அப்புறம் என்னோட திருநங்கை வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எனக்குள்ள ஒரு திறமை இருக்கு, நீ இப்படி வரணும்னு சொல்லி கிராமப்புறத்துல இருந்து என்னை ஒரு முத்து போல எடுத்து வந்தது கிரேட் பானத்தோழர். அவங்களுக்கு முதல் நான் நன்றி சொல்லிக்கிறேன். கடந்த வருடம் புத்தக கண்காட்சிக்கு நான் இங்கே வந்து உங்களோட பங்கெடுத்து கொள்ளும் போது ஒவ்வொரு திருநர்கள் எழுதின எழுத்துக்களை பார்க்கும்போது எனக்கு உள்ள ஒரு ஆர்வம் தோணுச்சு. நான் அந்த திருநங்கை பதிப்பகத்தில் ஒரு மேலாளராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அங்கே உள்ள தோழர்கள் எல்லாம் சொன்னாங்க, உங்களோட பதிப்புகளை நீங்கள் எழுதலாம், உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை எழுதலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு யோசனை தோணுது. வழக்கமாக எல்லா ஒரு திருநங்கைகளும் 13 வயதில் வீட்டை விட்டு போகிறோம், இந்த மாதிரி அம்மா அப்பா விரட்டி விடுறாங்க, திருநங்கை சமூகத்தில் தேர நம்ம வாழ்க்கை இப்படி தான் அப்படின்னு நினைக்கிறோம். கல்வி கற்றுக்கிட்டவங்களுக்கு நிறைய திறமை இருக்குன்றது வாழ்க்கையில் முன்னேறக்கான ஒரு வழி தான். கல்வி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்மளுடைய திறமையை வெளிக்காட்டுறதான். அதை பயன்படுத்தி தான் நான் கோவில்பட்டி டு சென்னை வழித்தடங்கள்ன்ற புத்தகத்தை நான் எழுதியிருக்கிறேன். 2 திருநங்கைகளோட வேறுபாடை பற்றி எழுதுறேன். ஒவ்வொரு திருநங்கைகள் வாழ்க்கையில் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் ஒவ்வொரு அனுபவங்கள் இருக்கும். அந்த கசப்பான அனுபவங்களை எழுதுறேன். நான் இப்போ என்னோட மாற்றத்தின் போது நான் எப்படி உணர்றேன்னா, நான் சின்ன வயசுல ஒரு திருவிழா நடக்குது, அங்கே ஒரு பெண் வேடம் அணியணும், அப்போதான் என்னோட உணர்வுக்கு வந்து ஒரு மதிப்பு கொடுக்குறேன். அது மாதிரி ஒவ்வொரு திருநங்கை வாழ்க்கையிலும் இருக்கும். ஆனால் நாங்கள் யாருன்ற ஒரு ஒரு கேள்விக்கு நான் ஒரு கலைப்பின பிறவின்ற ஒரு தலைப்பு மூலமா என்னுடைய ஆதங்கத்தை நான் தெரிவித்திருக்கிறேன். ஆனால் இந்த உலகமே கலைப்பினமாக தான் செயல்பட்டு வருது. அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிற சமூகம் எங்களை மட்டும் ஏன் ஒதுக்குறதுன்றதை தான் நான் அதில் கேள்வியாக கேட்டிருப்பேன். திருநங்கை பதிப்பகத்தில் நான் அந்த மாதிரி ஒரு புத்தகம் இருக்கிற அனைத்து தோழருக்கும் நன்றி தெரிவித்து உங்களுடைய புத்தகம் சாதனை படைக்க வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். திருநங்கை பதிப்பகம் தான் மலையாளத்தில் எழுதப்பட்ட PK ரோத்தி புக்கை முதலாக தமிழில் மொழிபெயர்த்து கொண்டு வந்திருக்கிறது திருநங்கை பதிப்பகம் தான். அதாவது மறைக்கப்பட்ட ஒரு சினிமா தாயை பற்றி தான் அதில் சொல்கிறாங்க. அதாவது தலித்து ஒரு நாடகம், அந்த காலத்தில் ஒரு திரை போட்டு அதில் நாடகம் நடிக்கும்போது ஒரு நடிகை வந்து தலித்து பெண் வந்து ஒரு ஆதிக்க சாதியினர் தொடுவதா அப்படின்னு சொல்லி அவங்களோட திரைப்படத்தை உடைக்கப்பட்டு அவங்க வாழ்க்கையை முடைக்கப்பட்டு தான் அதை பற்றி தான் PK ரோத்தியில் எழுதியிருப்பாங்க. ஓகே, அந்த புத்தகமும் உங்களுடைய ஸ்டால்ல இப்போ விற்பனை அந்த புத்தகம் தான் இப்போதைக்கு விற்பனை ஆகிக்கொண்டே இருக்கிறது. மக்கள் எந்த அளவுக்கு விரும்புறாங்க மேம்? அதிகமா விரும்பி வாங்குறாங்களா? திருநங்கை எழுதின புக்கு திருநர் இலக்கியம் போக தலித் இலக்கியத்தில் இருக்கிறவங்க அதை ஆர்வமா பார்க்குறாங்க. ஒரு மறைக்கப்பட்ட ஒரு கதை. அதான் முதல்ல திரைப்படத்துக்கு வந்த புத்தகமே PK ரோத்தி தான். அதை மறைக்கப்பட்டு தான் இப்போ முதல்ல வேற புத்தகத்தை வந்து சினிமாவில் காமிச்சிருக்காங்க. அதைத்தான் கொண்டு வந்திருக்கிறோம். நன்றி மேம். இந்த 49வது புத்தக திருவிழால பாத்தீங்கன்னா இந்த வருடம் திருநங்கைகளுக்கான ஒரு புத்தக அரங்கு, இதை எப்படி ஃபீல் பண்றீங்க மேம்? ஆக்சுவலி இது 49வது புத்தக கண்காட்சியில் திருநங்கை பதிப்பகம் 4வது வருஷமா பார்ட்டிசிபேட் பண்றோம். நாங்க வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணும்போது நிறைய தடங்கல்கள், நிறைய இன்னல்கள், நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியில தான் எங்களுக்கு ஸ்டால் கிடைச்சது. அப்போ சிங்கிள் ஸ்டால் வாங்கினோம். இப்போ கடந்த 2 வருடமாக டபுள் ஸ்டால் வாங்கிட்டு இருக்கிறோம். நிறைய புதிய எழுத்தாளர்கள், திருநங்கைகள், திருநம்பிகள் அவங்களுடைய எழுத்துக்களை கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ எங்களோட மேஜர் குறிக்கோளே வந்து எழுத்தாயுதம் ஏந்துவோம், பாலாதிக்கத்தை வீழ்த்துவோம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த திருநங்கை பதிப்பகம் உருவாக்கப்பட்டதுக்கான மெயின் ரீசனே எங்களுடைய எழுத்துக்களை, எங்களுடைய வழிகளை, எங்களுடைய வரலாற்றை நாங்க தான் எழுதணும், எங்களை தவிர சிறந்தவங்க வேற யாரும் இல்லை அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான். ஸோ நிறைய புதுமையான எழுத்தாளர்கள், புது எழுத்தாளர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இந்த வருடம் 14 புத்தகங்கள்
புத்தகங்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறோம். 14 எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள், இதுல வந்து மொழிபெயர்ப்பு புத்தகங்களும் கொண்டு வந்திருக்கிறோம். அண்ட் ஆங்கிலத்திலிருந்து தமிழ், தமிழ்ல இருந்து ஆங்கிலம், அப்புறம் மலையாளத்திலிருந்து தமிழும் வந்து கொண்டு வந்திருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் நாங்க ஃபர்ஸ்ட் வருஷம் தான் கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் மாதிரி இருந்தது. அண்ட் அதுக்கப்புறத்துல இருந்து நிறைய வாசகர்கள், நிறைய பேர் வந்து இப்போ நிறைய புத்தகங்கள் படிச்சுட்டு நம்ம அந்த மாற்றத்தை நிகழ்த்தணுங்கிறதுக்காக தானே இது பண்ணோம். ஸோ அதனால பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் நிறையாவே இருக்கு. இப்ப பால் புதுமையினரை வெறுக்கக்கூடிய இந்த சமூகம் நீங்க எழுதக்கூடிய புத்தகங்களுக்கு எவ்வளவு ஆதரவு கொடுக்குறாங்க மேம்? பால் புதுமையினர் மக்களுக்காக எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமை, வன்முறை இதெல்லாம் தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த மக்களை எவ்வாறு கையாளலாம், எப்படிலாம் கையாளணும், அண்ட் என்னென்ன வேணும், என்னென்ன உரிமைகள் வேணும் அப்படிங்கிறத எங்களை மாதிரியான ஆக்டிவிஸ்ட் வந்து நிறைய முன்னெடுப்புகள் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஸோ மாற்றங்கள், ஒரு பக்கம் மாற்றங்கள் நிகழ்ந்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு அப்ரஷன் தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்குது. அதனால இது நடக்கவே இல்லை, கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஸ்லோலி த சேஞ்சஸ் வில் கம். முதல்ல பால் புதுமையினர் அப்படின்னாலே வந்து திருநங்கை சமூகம் தான் இருந்தாங்க. இப்போ வந்து திருநம்பிகள் வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் எல்ஜிபிடிக்யூன்னு அந்த வரிசை அடிக்கிட்டே போறாங்களே மேம், இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? ஸோ நம்ம இனிஷியலா இங்க வந்து திருநங்கை, திருநம்பி அப்படிங்கிற அடையாளம் தான் இன்றைக்கு திருநங்கை சமூக மக்களும் திருநம்பி சமூக மக்களும் எடுத்துக்கொள்கின்ற அடையாளம். ஸோ அது வந்து ஒரு டிக்னிஃபைடான ஒரு பெயராக இருக்கிற பட்சத்தில் அந்த பெயரை வைத்து அவங்க வந்து நாங்கள் தொடர்ச்சியாக நிறைய முன்னெடுப்புகளை வந்து முன்னெடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ பால் புதுமையினர் குயர் அண்ட் எல்ஜிபி சமூக மக்கள் அவங்களுக்கான உரிமைகள், அவங்களுக்கான தேவைகள், அவங்களுக்கான விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ பார்க்குற நம்ம கண்ணோட்டங்கள் வேற வேற இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இங்க இன்னைக்கு ரோட்ல நிக்கிறது யாரு? திருநங்கை சமூக மக்கள், ஒண்ணுமே இல்லாம எந்த உரிமைகளும் இல்லாமல் இருக்கக்கூடிய சமூக மக்கள் வந்து திருநங்கை, திருநம்பி சமூக மக்கள். ஸோ அவங்களுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணும். அண்ட் பால் புதுமையினர் அண்ட் எல்ஜிபி சமூக மக்கள் அவங்களுக்கு தேவையான உரிமைகள், தேவையான விஷயங்கள் என்பது வேறு. அப்படி ரோட்ல நிற்கக்கூடிய மக்களுக்கு நடக்கக்கூடிய வன்கொடுமை இப்போ சமூகத்துல அதிகரிச்சுட்டே இருக்கு. அதற்கு அரசாங்கம் போதுமான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்கன்னு பாக்குறீங்களா மேம்? ஆக்சுவலி வன்முறை, வன்கொடுமை தொடர்ந்து நிகழ்ந்துட்டே தான் இருக்குது. அதுக்கு இப்ப பார்க்கணும் அப்படின்னா நீங்க 2019 மாற்றுப்பாலினத்தோர் பாதுகாப்பு சட்டம் வந்ததுக்கு அப்புறமாக இன்னைக்கு மக்கள் மத்தியில நமக்கு எதிராக ஒரு வன்முறை நடக்குது அப்படின்னா அதை பதிவு செய்வதற்கு, வழக்கு பதிவு செய்வதற்கான எல்லா முகாந்திரங்களும் இருக்குது. அதனால வன்முறை குறைஞ்சிருச்சா அப்படின்னா நிச்சயமா இல்லை, தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. உயிரிழப்புகள் நடந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு வருடமும் திருநங்கை, திருநம்பிகள் குடும்பத்தாலையும் அந்த சமூகத்தினால் நடக்கக்கூடிய தீண்டாமையினாலும் நிறைய பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணி தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிற திருநங்கைகள், திருநம்பிகள் இருந்துட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த இறப்புகளை நம்ம தடுத்துட்டோமா அப்படின்னா கிடையாது. அட்லீஸ்ட் அந்த இறப்புகள் குறைஞ்சிருக்காமா அப்படின்னா அதுவும் கிடையாது. 2019 தான் சட்டம் வந்தது, 2021 தான் அந்த சட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ஒரு 3 வருஷங்களாக இந்த விஷயங்களை பற்றி கொஞ்சம் அதிகமாக பேசப்பட்டு இருக்கு. தேங்க்யூ. இந்த புத்தக திருவிழால திருநங்கைகளுக்கான இந்த தனி அரங்குகள் எப்படி இருக்கு, அங்க நடத்துறவங்க எப்படி அதை ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது நிறைய விஷயத்த பார்த்தோம். இது திருநங்கை சமூகத்துல ஒரு புது முயற்சி அப்படின்னு தான் சொல்லணும். திருநங்கைகளுக்கு பெருமை சேர்க்கும் ஒரு விதம் தான் சொல்லணும். இதற்கு மக்களாகிய நீங்கள் எல்லாரும் பெருத்த ஆதரவை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம இதே போல திருநங்கை சமூகமா இருந்தாலும் அவங்க பாலியல் தொழில் வசூலுக்கு தான் போகணும் அப்படின்றத தாண்டி சமூகத்துல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, முன்னேற்றம் அடையக்கூடிய திருநங்கைகளா நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க மந்த்ராவின் பார்வையில நீங்க தொடர்பு கொண்டு நீங்களும் உங்களை பற்றி அந்த விஷயங்களை இந்த ஊடகத்துல வெளிக்கொண்டு வரணும் அப்படின்றத கேட்டுக்கிறோம். நன்றி.